இவருடைய சன்னு அப்படிங்கிறச்ச அதுக்கோசரம் அந்த பார் வந்து ஹை. அதை நீங்க எப்படி பேஸ் பண்ணீங்க? அது அந்த மாதிரி நம்மளுக்கு அது தோணாது. ஏன்னா அவரை பத்தி மற்றவங்க பேசும்போது தான் அது தோண ஆரம்பிக்கும். இப்ப நீங்க பேசும்போது இன்னி வரைக்கும் வந்து என்ன இப்ப ரத்னம்னா யாருக்குமே தெரியாது. இருக்கிற அந்த மொபைல் உலகம் உங்களுக்கு தெரியும். ஸோ முதல் 7 to 10 minutesக்குள்ள நீங்க வந்து அந்த சப்ஜெக்டை சொல்லலைன்னா, ஒரு விறுவிறுப்பை கிரியேட் பண்ணலன்னா, திடீர்னு ஒரு நாள் பஸ்ல போயிட்டு வந்துட்டு ஒரு டிக்கெட்ல வந்து உன்னால் முடியும் தாத்தா அப்படின்னு ஒரு டைட்டில் எழுதிட்டு, இதான் டைட்டில், ஒரு கதை எழுதுறா அப்படின்ட்டாரு. ஸோ உன்னால் முடியும் தாத்தா அப்படின்னு டைட்டில் அவர் கொடுத்துட்டார், கதை நான் எழுதணும். ஸோ இந்த மாதிரி அந்த சேலஞ்சஸ் தான் நான் ஓவர் கம் பண்ணுவோம். அந்த பிளே அவார்டு வாங்கின போது தான் அவர் வந்து உன்னாலும் முடியும்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டடான்னு எனக்கு கழிப்பட ஒரு லெட்டர் எழுதி வீட்லயே. அனுமதி இலவசம்ன்றது தான் சார் இன்னைக்கு நாடகத்தோட ஒரு மெயின், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராபேக்கா நான் பாக்குறேன். நீங்க எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துட்டு பழகிட்டதுனால 21st அன்னைக்கு நடிக்கிறார் மார்னிங் ஷோ. அடுத்த நாள் ஹைதராபாத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறார். அங்க 23rd ஏர்லி மார்னிங் டியூரிங் ஸ்லீப், தூக்கத்திலே போயிட்டார். இத்தனை வருஷம் அவர் கூடவே டிராவல் பண்ணிட்டு அந்த டைம்ல நான் அவர் கூட இருக்க முடியலன்றது ஒரு பிக்கஸ்ட் ஒரு. வணக்கம். நாடகமே உலகம் ரசிகர்களுக்கு பார்த்தாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது ஒரு மிக திறமையான அனுபவம் வாய்ந்த ஒரு நாடக கலைஞர். பல ஆண்டுகளாக நாடக பணி செஞ்சுட்டு வர்றாரு. இவரை பத்தி பேசும்போது முதல்ல இவருடைய தந்தையாரை பற்றி நம்ம பேசியாகணும். கிட்டத்தட்ட ஒரு 60 வருட காலம் தமிழ் நாடக துறையில தனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அமைச்சிட்டு ரொம்ப வெற்றிகரமா இயங்கி வந்த ஒரு ஜாம்பவான், ஒரு கதாசிரியர், இயக்குனர், நடிகர். தொழில்முறையா பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆல் இண்டியா ரேடியோல ஒரு நெறியாளர், வர்ணனையாளர், இப்படி பல முக திறமை கொண்டவர். தனிப்பட்ட முறையில எங்களுடைய சிறந்த குடும்ப நண்பர் திரு கூத்தபிரான் அவர்கள். அவருடைய மகன் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற சிறப்பு விருந்தினர் திரு ரத்னம் கூத்தபிரான் அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சண்டே ஈவினிங் நாடகமே உலகம் சேனலுக்காக கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க கரெக்டா டயத்துக்கு வந்து எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நாடகமே உலகம் சேனல் வந்து தியேட்டருக்கோசரம் எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற ஒரு சேனல். இது வந்து நிறைய சேனல் நீங்க பாத்தீங்கன்னா thousands and thousands ஆஃப் சேனல்ஸ் வந்து சினிமாக்கு, பாலிடிக்ஸுக்கு, இந்த மாதிரி எல்லாம் பாப்புலரா நிறைய விஷயங்களுக்கு இருக்கு. ஆனா நாடகத்துக்கோசரம் வேற எதை பத்தியுமே பேசாம, எதை பத்தியும் கவர் பண்ணாம முழுக்க முழுக்க மேடை நாடகங்கள், அதுலயும் தமிழ் மேடை நாடகங்களை பத்தி டீல் பண்றதுக்குன்னு இந்த ஒரு சேனல் நான் நடத்தின்னு இருக்கேன். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு. நம்ம நேரடியா இன்டர்வியூக்குள்ள போலாம் சார். என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இட்ஸ் நாட் அ கொஸ்டின் ஆக்சுவலி. நீங்க வந்து எங்களுடைய ஆடியன்ஸ்க்கு, எனக்கு தெரியும் ஏன்னா ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கு, அதனால எனக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். பட் நம்ம ஆடியன்ஸ்க்கு உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. நமஸ்காரம், வணக்கம் எல்லாருக்கும். இந்த ரசிக பெருமக்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரம், இந்தியாவில இருந்து, சென்னை. என் பேர் ரத்னம் கூத்தபிரான். கூத்தபிரான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல் இண்டியா ரேடியோல வானொலி அண்ணாவா பணியாற்றி ஓய்வு பெற்றவர், நாடகத்துக்காக உயிரையே கொடுத்தவர், உயிர் மூச்சா வாழ்ந்தவர். அவருடைய லெகசியில நானும் வந்து அந்த நாடக தொழிலை வந்து நான் ஒரு ரொம்ப ஸ்ரத்தையா நடத்திட்டு இருக்கேன் இன்னி வரைக்கும். ஸோ தோ ஐ எம் ப்ரொஃபஷனலி எம்ப்ளாய்டு ஒர்க்கிங் ஃபார் டாடா கன்சல்டன்சி. நான் இப்போ வந்து டிராமாவை பேஷனாக வச்சுட்டு சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு இருக்கேன். ட்ராமா எழுதுறேன், நடிக்கிறேன், டைரக்ட் பண்ணுறேன். ஐ ஹவ் காட் எ டீம். அப்பாவோட பேர்லேயே இந்த ட்ரூப்பு நடத்திட்டு இருக்கோம், கூத்தபிரான் நவபாரத் தியேட்டர்ஸ்ன்ட்டு. ஸோ இதான் ஒரு பிரீஃப் ஐடியா அபவுட் மீ. ஸோ ரத்னம் ஃப்ரம் சென்னை, ஒர்க்கிங் ஆஸ் வெல் as a passionate drama lover. I am staging Tamil dramas across India. ரொம்ப நன்றி சார். ஸ்பெசிஃபிக்கா இந்த கொஸ்டின் என்னன்னா, உங்க ஃபாதரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இருக்காது உங்ககிட்ட. ஏன்னா நீங்க அவருடைய டிராவல் பண்ணிருக்கீங்க இவ்வளோ வருஷங்கள். அண்ட் அவர் எப்படி உங்களை இன்ஸ்பயர் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, அப்பாவோட சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்ததுன்னா த்ரூ அவரால் தான் வந்தது. பை ஜீன் நம்பர் 1, பிளஸ் அவருடைய
அந்த சுறுசுறுப்பு தான் என்னை வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். ஈவன் அட் த ஏஜ் ஆஃப் 80 வந்து காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்து ஏதாவது ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பார் அவர். ஒரு டயர்ட்னஸே ஆகாது, எழுதுறதுல வந்து ஒரு சோர்வே இருக்காது. ஈவன் வந்து அந்த ஸ்கிரிப்ட் அவர் ஸ்டேஜ் பண்றாரோ இல்லையோ, ஏதாவது ஒரு டிராமா, ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அவருடைய அந்த சுறுசுறுப்பு தான் என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம். என்னால் இந்த ஊருக்கு ஒரு ரீச் கிடைச்சிருக்கு. ஸோ வாட் ஐ ரியலி வாண்டட் டு எம்பசைஸ் ஹியர் இஸ், பண்ணிக்கணும் ஐயா, தமிழில் பேசுங்க, கிராமத்து ஜனங்க. இது இங்கிலீஷ் இல்லாமல் தமிழ் பேச முடியாது. ஸோ அதை நான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் அந்த விஷயத்தில் அப்படியே கான்ட்ராஸ்ட் தான். பட் அவருடைய சுறுசுறுப்பு, அவர் வந்து 5 வயசுலேருந்து நான் வந்து அதில் ட்ராமா, அந்த இதெல்லாம் ஸ்கிட்டு அதெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அந்த ரேடியோ ட்ராமா, அதுக்கப்புறம் டிவி ட்ராமா, அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ட்ராமா அப்படின்னு படிப்படியாக வந்து எல்லாமே வந்து அவர் போட்டு கொடுத்த அந்த பாதையில போயிட்டு இருக்கோம். ஸோ அவரோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய நாடகங்களுக்கு அவர் காமிச்ச அந்த ஒரு என்ன சொல்றது, எக்ஸ்ட்ராடினரி ஒரு எஃபர்ட். ஸோ அது ஓடலை, எத்தனை பேர் பார்க்கல, அதெல்லாம் தாண்டி ஒரு நாடகம் எப்பவுமே வந்து அரங்கேற்றணும், அதை நடிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு மைண்ட்ல இருந்தது. அவர் வந்து பெசன்ட் ஸ்கூல்ல படிச்சாரு. ஸோ அப்பவே வந்து அந்த ஸ்கூல்ல படிக்கிற அந்த கலாக்ஷேத்திரா அந்த பெசன்ட் ஸ்கூல்ல படிச்ச போதே அவருக்கு வந்து அந்த டிராமால ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அதுதான் மெயினா இருந்தது. பட் அவர் அறிவிப்பாளரா அங்க ஆல் இண்டியா ரேடியோல சேர்ந்து, அதுக்கப்புறம் குழந்தை நிகழ்ச்சிகள் தயாரிப்பாளர் அப்படி மாறி, அதுக்கப்புறம் எகைன் அந்த டிராமாவை திரும்பி கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ் வழியா கொண்டு வந்து, ஸோ இட்ஸ் அ பிக் ஜேர்னி. அவரை பத்தி பேச அது தனி எபிசோடா நம்ம பேசணும். ஸோ அவருடைய அந்த லீகசியை நான் நாடகத்தை வந்து கண்டினியூ பண்றேன்றதே எனக்கு வந்து ஒரு பெருமை. நீ என்ன உன்ன பெரிய மனுஷன் நினைச்சிட்டியா? பெரிய மனுஷங்கிறது வயசுல இல்லைச்சித்தப்பா, நம்ம நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. இந்த அடுத்த கேள்வி வந்து இப்ப நீங்க சொன்னதோட ஒரு தொடர்ச்சியா நான் பாக்குறேன். என்னன்னாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸா ஸ்டேஜ்ல இருந்து, அந்த அவருக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் அப்படின்னு வந்து, அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து ரெகுலரா பாத்துக்கிட்டு, ஏன்னா நான் நிறைய அவருடைய பிளேஸ் எல்லாம் பாத்திருக்கேன். எஸ்பெஷலி மெரினால அவர் பண்ண ஆரம்பிச்சப்போ நிறைய பாத்திருக்கேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் நடிச்சுட்டு இருந்தப்போ நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க, அதனால சான்ஸ் இல்லை, நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அப்படி ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சக்தியா அவர் இருந்தப்போ நிச்சயமா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஆனா இதை வந்து நான் 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு வந்து ஒரு பெரிய லெஜெண்டரி ஆர்டிஸ்ட், அவருடைய சன் அப்படிங்கிறது வந்து, இது வந்து போத் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் இஸ் அ சேலஞ்ச். அதாவது எப்படி சொல்லணும்னாக்கா, இது வந்து ஒரு பெரிய சந்தர்ப்பம், அதே சமயம் ஒரு பெரிய சங்கடமும். ஏன்னாக்கா, நீங்க வந்து அவர் கூடயே இருந்து, அவரோடய நடிச்சு, அவரோடய டிராவல் பண்ணனால அவர் நிறைய கத்துட்டு இருப்பீங்க. சின்ன சின்ன நியூவான்சஸ் எல்லாம் நிறைய கத்து கொடுத்துருப்பாரு, எல்லாம் இருக்கும், அது வந்து இருக்கு. ஆனா த சேம் டைம் நீங்க வந்து என்ன பண்ணாலும், நீங்க என்ன நடிச்சாலும் அவரை பெஞ்ச் மார்க் பண்ணுவாங்க. அவரோட கூத்தபிரான், அவருடைய சன்னு இவரு, அவருடைய ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு பெஞ்ச் மார்க்கிங் இருந்துட்டு, அது வந்து ஒரு சங்கடம். நம்ம வந்து, ஏன்னா எஸ்பெஷலி உங்களுடைய பிகினிங் ஸ்டேஜஸ்லாம், இப்போ வந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஸ்பேஸ் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, உங்க ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க ஆடியன்ஸ், எனக்கு தெரியும். நான் சென்னையில இல்லாட்டி கூட இன்னைக்கும் எங்களுடைய தொடர்பு, இந்த கார்த்திக் ஃபைனான்ஸ் அந்த மாதிரி இதோட, அதனால நல்லா தெரியும். இன்னைக்கும் உங்க குரூப்புக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபாலோயிங் இருக்கு, உங்களுடைய ஸ்கிரிப்ட்ஸுக்கு ஒரு ஆடியன்ஸ் என்ஜாய் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த நீங்க அந்த பர்டிகுலர் சேலஞ்ச், இவருடைய சன்னு அப்படிங்கிறச்ச, அதுக்கோசரம் அந்த பார் வந்து ஹை, அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இது ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு லெஜெண்டரியா அவர் இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு போயிருக்காருன்றத கூட இருக்கும்போது நான் அதை ரியலைஸே பண்ணல. சரி தாத்தா, ரொம்ப நாளா ஒரு ரிமைண்டர் ஸ்டோர் பண்ண நினைச்சுனே இருந்தேன். ஸ்டோர் பண்ணிக்க. உங்களோட பர்த்டே இன்னைக்கு ஆகஸ்ட் 3. எந்த வருஷம்? எல்லா வருஷமும் தான். அது அந்த மாதிரி நம்மளுக்கு அது தோணாது. ஏன்னா அவரை பத்தி மற்றவங்க பேசும்போது தான் அது தோண ஆரம்பிக்கும். இப்ப நீங்க பேசும்போது இன்னி வரைக்கும் வந்து என்ன, இப்ப ரத்னம்னா யாருக்குமே தெரியாது. ரத்னம் கூத்தபிரான், ஓ கூத்தபிரான் சன்னா அப்படின்னு இமீடியட்டா அந்த கேட்ச் கிடைக்கிறது. நான் அதுக்காகவே அவருக்கு பெருமை சேர்க்கறதுக்காக தான் அந்த பேரை வச்சுட்டு இருக்கேன். ரத்னம் கூத்தபிரான்னா அட்லீஸ்ட் அப்பாவோட பேர் நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கணும், தொடர்ந்து போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவர் வந்து முதல்ல இருந்தே பாத்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரொஃபைலாவே இருந்துட்டாரு அவர்.
அவர் வந்து தன்னை வந்து ப்ரொஜெக்டே பண்ணிக்க மாட்டார். ஸோ இன்ஃபேக்ட் நீங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு டிராமால பீக்ல இருந்தபோது கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ்னு ஆரம்பிச்சு அதுல முதல்ல ஜெய்சங்கர் வந்து ஹீரோவா நடிச்சு நிறைய டிராமா போட்டிருக்காரு. 1961 டெல்லியில வந்து தமிழ் சங்கத்துல முதல்ல ஒரு 5 நாடகங்கள் போய் போட்டுட்டு வந்த ட்ரூப் வந்து கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ். அப்பாவுக்கு வந்து அந்த கல்கியோட கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும், அந்த நாவல்லாம். இந்த கதையெல்லாம் வந்து அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நாடகமாக்கம் பண்ணி அவர் எக்கச்சக்க நாடகம், அமரதாரா, என் தெய்வம், கல்வனின் காதலி, இந்த மாதிரி நிறைய நாடகங்கள் போட்டிருக்காரு. அப்புறம் தேவை ஒரு தங்கைன்னு ஒரு நாடகத்துல வந்து ஸ்ரீவித்யா வந்து ஜெய்சங்கருக்கு பேரெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆட்களும் நிறைய பேர் சின்ன வயசுல இருந்து. ஸோ அந்த மாதிரி அந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸ். ஸோ ஒரு கான்டெம்பரரியா அவர் வந்து 1952 அடையார் நாடக மன்றம்னு ஆரம்பிச்சார். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோர் தென் 70 இயர்ஸ் கிட்ட வருது. ஸோ ஆனா அதே நேம்ல நாங்க கண்டினியூ பண்ணாதனால அதை நாங்க பெருமையா சொல்லிக்க முடியல. ஏன்னா நடுவுல வந்து அப்புறம் கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் மற்ற ட்ரூப்ஸ்ல, கலாநிலையம் ட்ரூப்ஸ்ல எல்லாம் ஊர் ஒம்பு, கால் கட்டு, கும்பலை கொண்டாட்டம், தனி கொடுத்தன, வாஷிங்டன் திரும்பினா அவர் ஒரு தனி ட்ராக்ல பூர்ண விஸ்வநாதன் அந்த இதுல போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் தனியா வந்து அவர் குட்வில் ஸ்டேஜ்னு வச்சு கோவை பத்மநாபன், அப்புறம் அவர் தனியா வந்து நவபாரத் தியேட்டர்ஸ் வச்சு அப்படி நடத்தி இப்போ அதுவே நவபாரத் தியேட்டர்ஸே எங்களுக்கு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. புள்ள காரணம் இல்லாம அடி போட மாட்டான் வேண்டாம். இது என்ன கம்ப்யூட்டர் கத்துக்கிற வயசாடாது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் மாட்ட முடியாது. ஸோ எனக்கு என்ன சேலஞ்ச் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி அவரோட மாரல் வேல்யூஸ் வந்து டிராமால பாத்தீங்கன்னா ஹையா இருக்கும். ஸோ டிராமா வந்து ஒரு சாதாரண ஃபேமிலி டிராமா மாதிரி போயிட்டு இருந்தாலும் அந்த எண்டிங் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எதர் ஒரு தேசப்பற்ற சொல்ற மாதிரியோ இல்ல குடும்ப உறவுகளை பத்தி சொல்ற மாதிரியோ அந்த மாதிரி சம் ஸ்ட்ராங் மாரல் வேல்யூஸ். ஒரு பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது ஒரு சின்ன லைனா இருந்தா கூட இந்த பொய்யை வச்சு ஒரு சப்ஜெக்ட் எழுதியிருப்பார். சின்ன சின்ன பொய் அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு எழுதியிருப்பார். அந்த மாதிரி நிறைய நாடகங்கள் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த வேல்யூஸை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவார். அவர் சொல்லும் போதே நீ என்ன வேணா கூத்தடி, என்ன வேணா பேசு, பண்ணு, ஆனா என்ன நீ சொல்ற அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு டிராமால வந்து அவங்க பார்த்துட்டு போகும்போது அவங்களுக்கு டேக் அவேன்னு ஒன்று இருக்கணும். ஸோ அதை நான் வந்து மெயினா எடுத்துட்டேன். ஸோ என்ன நம்ம டிராமா பண்ணினாலும் என்ன வேணா நீ பண்ணலாம், பட் ஆடியன்ஸுக்கு வந்து அவன் வீட்டில் போய் கொஞ்சமாவது யோசிக்கணும், இது என்ன பண்ணோம், டைம் வேஸ்ட் பண்ணோமா, இல்லை இது உண்மையிலே ஒர்த்தா. ஸோ இன்னைக்கு அதுவும் இன்னைக்கு இருக்கிற அந்த மொபைல் உலகம் உங்களுக்கு தெரியும். ஸோ முதல் 7 to 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து அந்த சப்ஜெக்டை சொல்லலைன்னா, ஒரு விறுவிறுப்பை கிரியேட் பண்ணலன்னா ஆடியன்ஸ் வந்து அட்டென்ஷன், உங்க கனெக்டிவிட்டி வராது. ஸோ அதை நான் வந்து எப்பவுமே என்னோட ஸ்கிரிப்ட்ஸ்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ திடீர்னு ஒரு நாள் பஸ்ல போயிட்டு வந்துட்டு ஒரு டிக்கெட்ல வந்து உன்னால் முடியும் தாத்தா அப்படின்னு ஒரு டைட்டில் எழுதிட்டு, இதான் டைட்டில், ஒரு கதை எழுதுறா அப்படின்ட்டாரு. ஸோ உன்னால் முடியும் தாத்தா அப்படின்னு டைட்டில் அவர் கொடுத்துட்டார், கதை நான் எழுதணும். என்னோட ஹேபிட் டைட்டில் வச்சுட்டு தான் கதை நான் பண்ணுவேன். ஸோ இவரே ஒரு தாத்தாவை தானே இருக்காரு, இவருக்கு 2 பசங்க இருந்து இந்த 2 பசங்க வீட்டுல ஒரு மாறி 3 மாசம் இங்க 3 மாசம் அங்க இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு ஒரு கதை பண்ண. அது பெஸ்ட் பிளே அவார்டு வாங்கிட்டு 2013. ஹாய், how are you? I am Iyer, Vital Iyer. Who are you? ஸோ இந்த மாதிரி அந்த சேலஞ்சஸ் தான் நான் ஓவர் கம் பண்ணுவோம். அந்த பிளே அவார்டு வாங்கின போது தான் அவர் வந்து உன்னாலும் முடியும்னு நீ ப்ரூவ் பண்ணிட்டடான்னு எனக்கு கழிப்பட ஒரு லெட்டர் எழுதி வீட்லயே அவரோட லெட்டர்ல எழுதி பக்கத்து ரூம்ல நான் இருக்கேன் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஒன்னே ஒன்று நான் கரெக்டா சொல்றேன்னு கேட்டுக்கூடாது. இந்த காலத்து குழந்தைகளுக்கு தேசபக்தியும் தெய்வ பக்தியும் இப்ப சொல்லி கொடுத்தா தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும், இல்லாட்டா அதை காப்பாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி அவர் பாராட்டுறது கூட ஒரு வித்தியாசமா இருக்கும் அவருடைய செயல்பாடு எல்லாமே. ஆனா எந்த ஒரு ட்ரூப் ஒரு நாடகம் அரங்கேற்றம் பண்ணாலும் அவர் இமீடியட்டா ஃபர்ஸ்ட் டே அவர் தான் பார்ப்பாரு, உள்ள போய் எல்லாரையும் பார்த்து கை கொடுப்பாரு, மனசார வாழ்ச்சிட்டு வருவாரு. அப்புறம் வெளியில வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நம்ம சொன்னா கூட அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்சதை பண்றான், அவ்வளவுதான். அதுக்கு மேலே நீ பேசக்கூடாது. உனக்கு எப்படி பேசணும் அது மாதிரி அவனுக்கு அது பேஷன். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துட்ட விஷயங்கள் பல இருக்கு, உள்ளுக்குள்ள கிரகிச்சுன்னு வச்சுட்டு இருக்கேன் எல்லாத்தையும். கிரேட் கிரேட். நாடகம்னு ஒண்ணு போடும்போது என்டர்டெயின்மெண்ட்னு மட்டும் இல்லாம அதுல ஒரு மெசேஜும் இருக்கணும் அப்படிங்கறத அவர் பிலீவ் பண்ணிருக்காங்க. கிரேட். இப்போ அப்பாவை தவிர்த்து வேற யாராவது ஒருத்தர் நாடக கலைஞர் சார், அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சார். அப்பா அஃப்கோர்ஸ் கூடவே இருந்திருக்கோம், கூடவே அது என்னோட அப்பா. பட் இந்த ஆக்டர் வந்து எனக்கு ரியலி தியேட்டர்ல ஸ்டேஜ்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னா யார் சொல்றீங்க? பாத்தீங்கன்னா நான் அப்பாவோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சதே எனக்கு 25 வயசு 20 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறம் தான். சின்னதுல நிறைய நடிச்சிருந்தா கூட அவர் வந்து வேற ட்ரூப்ல நடிச்சுட்டு இருந்தார் கலாநிலையுமே. நான் அதே மாதிரி நானும் சின்ன வயசுல நிறைய ட்ரூப்ஸ்ல தான் வெளியில நடிச்சுட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மென்டர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கூட PS ராகவன் சொல்லலாம். முதல்ல சாயின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பேன், ஆருத்ரா ஃபைன் ஆர்ட் சாய். அவரோட ட்ரூப்ல தான் நான் வந்து குழந்தையில அறிமுகமான அந்த மேடை நாடகத்தை பொறுத்த வரைக்கும்
ரேடியோல ஸ்கிட்ல இதெல்லாம் வந்தது, அப்பாவோட ஸ்கிட்ல எல்லாம் வந்து அதெல்லாம் நிறைய பண்ணியாச்சு. மேடையில் அறிமுகமானது அந்த சாயோட பிளேல. அந்த ஏஜ்ல வந்து அந்த எங்கிருந்தோ வந்தாலும் ஒரு டிராமா போட்டார். அப்போ எனக்கு வந்து நான் ஐ திங்க் ஐ வாஸ் ஸ்டடிங் 8th or 9th ஸ்டாண்டர்ட். அப்போ வந்து அது முன்னாடியே அவர் வி.எஸ். ராகவன் போட்டிருந்த டிராமா. அப்போ இந்த வயசுல ஒரு பையன் வேணும் போது கூத்தபிரான் பையன் வந்து ரேடியோலாம் நிறைய நடிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற பேர் கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டு அந்த டிராமால நடிக்க வச்சார். அந்த ஒரு பீரியட் ஆஃப் ரிஹர்சல் ஒரு 30-40 டேஸ் நான் அந்த எங்கிருந்து வந்தால் டிராமாக்கு போகும்போது தான் எனக்கு இந்த டிராமாவோட பேஸ் எக்கச்சக்கமா நான் கத்துட்டேன் வி.எஸ். ராகவன் சார் கிட்ட. அதாவது எப்படின்னா, ஒரு வசனத்தை வந்து நீங்க சரியா பேசாத வரைக்கும் அவர் அடுத்த லைனுக்கு போகவே மாட்டார். அது வந்து அது 1 மணி நேரம் அன்னைக்கு ஆனாலும் சரி, அன்னைக்கு ஃபுல் டே நீ அந்த லைன்லயே முக்கிண்டே இருந்தாலும் நீங்க அதை சொல்ற வரைக்கும் அடுத்த சீனும் வரவங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி நாளைக்கு பாத்துக்கலான்னு அந்த ஸ்கிரிப்டை மூடிட்டு இல்ல அடுத்த சீனுக்கு போற வழக்கமே அங்க கிடையாது. நடிச்சுட்டே வருவாரு. அவர் எதிர்பார்க்கிற அந்த மாடுலேஷன், அந்த முகபாவம், அந்த அழுக. இப்போ அழணும்னா உடனே நான் உனக்கு அழுத்து இல்லையா, நான் அழுது காட்டுறேன் அப்படின்னு அதை பேசி அவர் அழுதே காட்டுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுல வந்து அதெல்லாம் கத்துக்கிறதுக்காக நம்ம புக் எடுத்துலாம் போல, இதெல்லாம் அப்படியே பார்த்து நடிச்சு கூட அவளோட எல்லாம் பழகி அதெல்லாம் வந்தது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அந்த மாதிரி வி.எஸ். ராகவன் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சின்ன வயசுல. கூட நடிச்சவங்க எல்லாருமே பெரிய பெரிய டாப் ஆர்டிஸ்ட். ஸ்ரீகாந்த், அதுக்கப்புறம் வந்து மாலின்னு சொல்லிட்டு அந்த பழைய ஆக்டர், சி.கே. சரஸ்வதி. ஸோ இவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸோடலாம் அந்த டைம்ல வந்து எனக்கு அவங்களுடைய ஒரு இதெல்லாம் தெரியாது. லெகசி, லெஜெண்டரி இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்கெல்லாம் ஒரு சாதம் என்ன மாதிரி நடிக்க வந்தவங்க நினைச்சு நான் நடிச்சிருக்கேன் அந்த டைம்லலாம். அவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் அவங்கலாம் ஸ்டேஜ்ல. அப்புறம் நம்ம நிறைய பழைய படங்கள்லாம் இந்த ஏஜ்ல பார்க்கும்போது தான் வீட்லயே எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க. அந்த மாதிரி பெரிய ஒரு சர்க்கிள்ல எனக்கு கிடைச்சது அது ஒரு பாக்கியம்னு சொல்லலாம். அப்புறம் மனோரமா ஆட்சியோட ஒரு இந்தியா டுடேன்னு ஒரு டிராமா, அது வாலியோட டிராமா, கவிஞர் வாலி. அது ஒரு சட்டாரிக்கல், ரொம்ப பயங்கர காமெடி பிளஸ் அநியாயத்துக்கு ஸ்லாப்ஸ்டிக் டயலாக்ஸ், சட்டையர் எல்லாமே இருக்கும் அதுல வந்து நான் உங்களுக்கு பையனா நடிச்சேன். இதுல வந்து சேரியில வந்து ஒரு பூனல் போட்டு வைப்பார், அது அந்த கனகலிங்கன் அந்த கேரக்டர் நானு. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீபிரியாவோட சாட்டையை தேடும் பம்பரங்கள், அது ஒரு ட்ராமாவில் நடித்தேன். அதில் 3 ரோல்ஸ் பண்ணுவாங்க ஸ்ரீபிரியா, அதுலேயும் நான் ஒரு மெயின். ஸோ இதில் எனக்கு லக்கிலி எப்படின்னா, நான் சின்ன வயசுல பண்ண போது எல்லா ரூல்ஸுமே கதை சென்ட்ரிக்கா என்கிட்ட வர மாதிரி இருக்கும். அந்த பையனை வச்சுதான் கதை, எங்கிருந்தோ வந்தாலும் அந்த பையனை வச்சுதான் கதை. தர்ம யுத்தம்னு ஒரு டிராமா பண்ணாரு வி.எஸ். ராகவன், அதுவும் அந்த பையனை வச்சுதான் கதை. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து எனக்கு கேரக்டர்ஸ் வந்து லக் எல்லாமே வந்து நிறைய வசனம், நிறைய சீன்ஸ், நிறைய பேசி நடிக்கிற மாதிரி எனக்கு கிடைச்சதுனால லேர்னிங் வாஸ் வெரி என்ன சொல்றது, எனக்கு கிடைச்சது பை காட்ஸ் கிரேஸ். மனோரமா பக்கத்துல எல்லாம் நின்று நடிக்கணும் அப்படின்னா நீங்க அதை அந்த பர்ஃபெக்ஷன் கொடுத்தா தானே நடிக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த இதெல்லாம் ஒரு உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் சீன் எப்பவுமே எந்த நடிகனா இருந்தாலும் உள்ள போனோடனே கைகாலெல்லாம் வடவட நடுங்கும். அந்த முதல் காட்சி முடிகிற வரைக்கும் அந்த வடவடப்பு இருக்கும். முதல் சீன் முடிஞ்சு லைட் ஆஃப் ஆகி அடுத்த சீன்லன்னா கொஞ்சம் நம்மளால, ஏன்னா அது எனி டைம் என்ன வேணா ஆகும். உதாரணமா நான் அந்த இந்தியா டுடே டிராமால வந்து நான் பம்பரம் விடுற மாதிரி சீன் வரும். ஃபர்ஸ்ட் சீன் நான் அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பம்பரம் விட்டு இப்படி சாட்டையில் இப்படி அப்பீட் எடுத்து கையில பண்றது பர்ஃபெக்டா கிராண்ட் ரிஹர்சல் வரைக்கும் பண்ணியிருக்கேன். டிராமால இனாகிரேஷன்ல இப்படி விட்ட உடனே போய் அது மியூசிக் பிட்ச்ல போய் வந்துருது பம்பரம். போய் எடுக்கலாம் முடியாது, வேற ஏதாவது பேசி சமாளிக்கணும். உடனே அவங்க உள்ள என்ட்ரி கொடுப்பாங்க, அவங்க ஏதோ அவங்களோட யூஷுவல் இதை வச்சு சமாளிச்சோம். ஸோ இந்த மாதிரி டிராமால வந்து லேர்னிங் as well as எப்படி நம்ம இருக்கணும், ரொம்ப எஃபர்ட்டாகவும் பண்ணணும், ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருந்துடக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டெக்னிக்கலாவும் நான் நிறைய கத்துட்டேன். சூப்பர் சார். ஸோ அதெல்லாம் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. எஸ்பெஷலி அவர் வி.எஸ். ராகவன் பாத்தீங்கன்னாக்கா, அவருக்கு வந்து மிச்ச கலைஞர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனி சிறப்பு இருக்கு அவருக்கு. என்னன்னாக்கா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 தலைமுறைகள் கூட சொல்லலாம். அவர் டிராமால நடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சினிமால அப்போ 50s நடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் இது, அதுக்கப்புறம் கமல் ரஜினி, அதுக்கப்புறம் அடுத்த செட் விஜய் அஜித், அந்த பீரியட்லயும் நடிச்சிட்டாரு சினிமால. 7 வயசுல சர்வம் சர்வர் மயம் அப்படிங்கிற சில நடிக்க ஆரம்பிச்சீங்க. அப்புறம் எல்லாம் நடிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நடிச்சு நிறைய இருக்கும்போது எப்போ நடிகர் ரத்னம், கதாசிரியர், இயக்குனர் ரத்னமாக ஒரு மாற்றம் எப்போ மாறுறாரு, ஏன் எதனால மாறுறாரு, என்ன மோட்டிவேஷன்? வந்து 2005 அப்ப வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா தான் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவாரு. நான் வந்து மெயின் ரோல் பண்ணுவேன், பிளஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அவர் கூட பண்ணிட்டு இருப்பேன். நான் ஆஃபீஸ்ல வந்து ஆனுவல் டேக்கெல்லாம் ஸ்கிட் போடுவேன். நான் சிஎம்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது எவ்ரி இயர் வந்து ஒரு ஸ்கிட் நாங்க போடுவோம். ஆனுவல் டே கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் நடக்கும். இப்போ ஸ்கிட் ஆஃபீஸ்னாலே நீங்க கண்டிப்பா ஹியூமரஸா தான் போட்டாகணும். அங்க போய் அழுது வடிஞ்சுட்டு நீங்க என்ன சீரியஸ்லாம் பண்ணியிருந்தா எல்லாம்
சாப்பிட போயிடுவானுங்க. ஓகே, ஆமா. ஸோ அங்க வந்து நாங்க போடும்போது என்னோட ஸ்கிரிப்ட் வந்து எல்லாமே சூப்பர் ஹிட் ஆயிடுது. ஸோ அது வந்து ஹைலைட் ஆயிடுது. எவ்ரி இயர் நான் ஒரு ஸ்கிரிப்ட் போடும்போது எப்போ அந்த ஸ்கிரிப்டும் கடைசியா தான் அதை வைப்பாங்க. ஏன்னா ஸ்கிரிப்ட் போட்டுட்டா எல்லாரும் சாப்பிட எழுந்து போயிடுவாங்கன்ட்டு அந்த கடைசியா தான் எப்பவுமே ஸ்கிரிப்டை அந்த ஆர்டர்ல போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 3 வருஷம் தொடர்ந்து ஒரு 4-5 வருஷம் பண்ணிட்டே இருக்கும்போது எல்லா ஸ்கிரிப்டும் வந்து வித்தியாசமா இருக்கும், கதையும் வித்தியாசமா இருக்கும், ஃபுல் காமெடியா இருக்கும். ஸோ நான் அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு பிரைம் ஹீரோ எல்லாத்துலயும் ஒரு எபிசோட் மாதிரி நான் தான் ஹீரோவா அதில் நடிப்பேன் ஆஃபீஸ் ஸ்கிரிப்ட்ல எல்லாம். ஸோ அதையே நான் மனசுல வச்சுட்டு அந்த கேரக்டர் வச்சுட்டு அந்த 3 எபிசோடையுமே ஒரு கதையா காயின் பண்ணின உடனே அது வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்டா வந்தது. ஜேஷ்டகுமாரா அப்படின்னு டைட்டில் வச்சேன். ஸோ ஜேஷ்டகுமாரா அப்படின்னா முதல் பையன். அந்த அப்பாவுக்கு 2 பையன் இருக்கான். முதல் பையன் மேலதான் அவர் ரொம்ப பாசம் வைக்கிறாரு, ஃபாரின்ல இருக்கான். ஆனா அவன் வந்துட்டு இவரை கவுத்துடுறான். ஸோ 2வது பையனா இருக்கிற கனிஷ்டகுமாரன் தான் ப்ரொமோட் ஆகி ஜேஷ்டகுமாரனா வந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணி முடிக்கிறான்றதான் கதை. ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் போட்டேன். அது அப்பவே வந்து 40-50 ஷோஸ்க்கு மேல போச்சு, சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த பிளே. அது வந்து எனக்கு அந்த பிளே வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது. அதுலதான் நான் வந்து ஆக்டர், ரைட்டர், டைரக்டரா வந்து நான் கன்வெர்ட் ஆனது அந்த டைம்ல. ஸோ அதுலேருந்து வந்து அப்பா எல்லா ட்ராமாவும் நீ எழுது, நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு, உங்ககிட்ட ஃப்ளோ இருக்கு, எழுதுற காமெடியும் இருக்கு, கதையும் இருக்கு, ஆக்டும் நீ நல்லா எழுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் அப்புறம் அவர் 1 or 2 ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணினாரு. சுபசிய சீக்கிரம், காசிக்கு போன கணபதிலாம் அவரு போட்டிருந்தாரு. அந்த ட்ராமாவும் நாங்களாம் நடிச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஒரு வருஷம் அவரோட ஸ்கிரிப்ட் போடுவோம், இன்னொரு வருஷம் என்னோட ஸ்கிரிப்ட், இப்படி மாறி மாறி 2-3 வருஷம் போயிட்டு இருந்தது. அப்புறம் 2013ல இருந்து கண்டினியூஸா நான் தான் எழுதுறேன். சரி சார், இப்போ ஸ்பெசிஃபிக்கா நீங்க சொன்னீங்க எப்படி நீங்க டிரான்சிஷன் பண்ணீங்கன்னு. உங்க கம்பெனில போட்ட பிளேஸ் வந்து ஒரு பேசிஸ் இருந்தது, அதுல இருந்து நீங்க அப்படியே சரி நம்மளே எழுதி பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் வெரி மோர் இம்பார்ட்டன்ட்லி none other than the doyen himself has blessed you. அப்பாவே சொல்லியிருக்காரு உங்க ஸ்கிரிப்ட்லாம் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே பெரிய இதுதான். ஸோ இப்போ உங்களுடைய படைப்புகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இது வரைக்கும் எவ்வளோ உங்களோட ஓன் ஸ்கிரிப்ட்ஸ் எவ்வளோ பண்ணிருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் ஹைலைட்ஸ். நான் அதான் 2005ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மொத்தம் 13 ஸ்கிரிப்ட் நான் எழுதியிருக்கேன், என்னுடைய ஓன் ஸ்கிரிப்ட் ஒரிஜினல். ஸோ அதுதான் ஜேஷ்டகுமாரா. அதுக்கப்புறம் ரூபாய் 21 ஒரு பிளே போட்டோம். அதுக்கப்புறம் உன்னால் முடியும் தாத்தா, அதான் அவங்க அந்த அப்பா கொடுத்த டைட்டில் வச்சு. அதுக்கப்புறம் ரோபோவின் டைரின்னு ஒரு ட்ராமா போட்டோம். அது வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு இதுல இப்போ ஏதோ ஒரு மேகசின் படிச்சுட்டு இருக்கும்போது அதுல வந்து ஜப்பான்ல வந்து டொமஸ்டிக் சர்வீஸ் பண்றதுக்கு வந்து இந்த ரோபோஸ்லாம் ஹெல்ப் பண்றதுன்னு ஒரு பேராகிராஃப் படித்தேன். ஒன்று என்டர்டைன் பண்ணணும்னா ஒரு மியூசிக் பிளே பண்ணணும். ஸோ மெடிசன் டைம் அந்த இது அலாம் கொடுக்கும், மார்னிங் வேக்கப் பண்ணணும். ஸோ இது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், இவர் எப்பவுமே வீட்டுக்கு போயிட்டு வரும்போது, ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது தான் இவரை நான் மைண்ட்ல வச்சுட்டு ஏதாவது கதை யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு வந்து ட்ரம்ப் கார்டு மாதிரி, அவர் வச்சுதான் டேட்ஸ் கிடைக்கிறது. ஓகே, கூத்தபிரான்னு சொன்னாதான் டேட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு வீட்டுல ஒரு வயசானவர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு ரோபோ இருந்தா எப்படி இருக்கும். பையன் ஃபாரின்ல இருக்கான். ஸோ இதெல்லாம் நான் மைண்ட்ல வச்சுன்னு ஒரு கதை பண்ணேன், ரோபோவின் டைரின்ட்டு. பையன் வந்து அமெரிக்கால இருக்கான், லீவ்ல வரான். வரும்போது இவருக்கு ஒரு ரோபோ வச்சுட்டு போறான். அந்த ரோபோவுக்கு அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு மேனுவலை கொடுத்துறான். இவருக்கு அதோட லாங்குவேஜ் புரியல, அது தமிழ்ல மாத்திட்டு பேசுறது, இங்கிலீஷ்ல பேசுறது, இந்த மாதிரி இந்த பிள்ளைய விட இந்த ரோபோ கிட்ட அவருக்கு பாண்டிங் வந்து அந்த மாதிரி போகும் கதை. ஸோ கடைசியில என்ன ஆச்சு, இவன் வந்து திரும்பி ஊருக்கே இந்தியாவுக்கே வந்துட்டானா. ஸோ வயசானவங்களும் இப்படி நம்ம ஒன்று விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு கதை. அது பயங்கரமான ஹிட் ஆச்சு. அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதே அந்த ஜிஸ்ட் ஆஃப் திஸ் சேம் ஸ்டோரி லைன் வந்து ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன்னு மலையாளத்துல வந்து யோசிச்சேன். அந்த பேக் ஆஃப் மை மைண்ட் அதுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி அவர் தமிழ்ல கூட அவர் KS ரவிக்குமார் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த லீட் ரோல். ஆமா, அதே அது அப்படியே அவங்க பண்ணாங்க. சில சமயம் நம்ம கிரியேட்டர்ஸ் நம்ம பண்ணும்போது சில சேம் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து 2 பேர் அது இன்ஃபேக்ட் நீங்க என்ன அதுல பெரிய சிமிலாரிட்டினா, அப்படியே அதே மாதிரியே சப்ஜெக்ட். அவனும் ஃபாரின்ல இருப்பான், வருவான், கொடுப்பான். அதே மாதிரி அந்த ரோபோ தொலைஞ்சு போயிடும், இதுலயும் தொலைஞ்சு போயிடும், வீட்டை விட்டு காணாம போயிடுவார் இதுலயும். ஸோ எல்லாமே சிமிலர் டு தட். எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அப்போ இன்ஃபேக்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட எல்லாம் சொன்னேன், நீ ஏதாவது காப்பி ரைட் இது மாதிரி டிராமாக்கெல்லாம் இருக்கான்னா. அப்பதான் நாங்க இதெல்லாம் பத்தியே யோசிக்கிறோம். சினிமாக்கு எப்படி ஒரு காப்பி ரைட்டோ அது மாதிரி டிராமாஸ்க்கும் ஏதாவது காப்பி ரைட்ஸ்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனா நம்ம கோயிங் ஃபார்வர்ட் இப்போ ஸ்கிரீன் பிளே அசோசியேஷன் ஏதோ ஒன்று இருக்கு பாம்பேல. அதுல வேணா நீங்க உங்க கதையை கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு சம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு சின்சிடிஸ் பாம்பேன்றதுனால நம்மளுக்கு ரீஜனல் லாங்குவேஜுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் தெரியல. பட் ஸ்டில் நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எல்லாருமே எழுதுற தமிழ்ல இருக்கிற ஆசிரியர், கதாசிரியர்கள் அத்தனை பேரும் எழுதுற கதைகள்லாம் வந்து ஓப்பன் டு பப்ளிக் ஃபாரம் தான். அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு கருவை எடுத்து கூட அவன் வேற மாதிரி அது என்ன வேணா பண்ணலாம். ஸோ அது ஒரு நாடகம். அதுக்கப்புறம் வந்து
2014 தான் அப்பா பாஸ்ட் அவே, December 23rd. 21st அன்னைக்கு நடிக்கிறார் மார்னிங் ஷோ. அடுத்த நாள் ஹைதராபாத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறார். அங்க 23rd ஏர்லி மார்னிங் பாஸ்ட் அவே டூரிங் ஸ்லீப், தூக்கத்திலே போயிட்டார். அது ஒரு பெரிய, அது இத்தனை வருஷம் அவர் கூடவே டிராவல் பண்ணிட்டு அந்த டைம்ல நான் அவர் கூட இருக்க முடியலன்றது ஒரு பிக்கஸ்ட் ஒரு சாரோ இன் மை லைஃப். அது இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிளேக்கு அப்புறம் தான் வந்து ஒரு இது மாதிரி ஒரு ஜால்ட் மாதிரி வந்தது, whether we are going to continue this or not மாதிரி ஒரு இது வரும்போது, அப்போ இந்த நேமை வந்து நாங்கள் சென்னை நவபாரத்ன்னு இருந்தது, அப்பா பேர்லேயே இனிமே வைக்கணும்ட்டு கூத்தபிரான் நவபாரத் தியேட்டர்ஸ்னு மாற்றினோம். அந்த இயர் 2014 அப்புறம் 15லேருந்து நாங்கள் we started staging plays in the name of கூத்தபிரான் நவபாரத் தியேட்டர்ஸ், KNT. தீர்ப்பு கொடுக்க வேண்டியதுதான பாக்கி. ஆனா அதுக்கு முன்னாடி குற்றவாளியை விசாரிக்க வேண்டாம். காளீஸ்வர பவனம் ஏன் கோட்டடா. ஃபர்ஸ்ட் பிளே சொப்பன குழந்தைன்னு ஒரு பிளே போட்டேன். சொப்பன குழந்தைன்றது அப்பா வந்து சின்ன வயசுல ரேடியோக்காக போட்ட ஒரு சீரியல், அது தொடர் நாடகம். அது கம்ப்ளீட்டா வேற சப்ஜெக்ட். எனக்கு எப்பவுமே இந்த டைட்டில் கேட்சியா இருக்கும் ஆடியன்ஸ். நீங்க ஒரு படத்துக்கு போறீங்கன்னா டக்குன்னு பேர் சொல்ற மாதிரி இருக்கும். ஏதோ நீட்டு மணிக்கு 4-5 லைன்ல இருந்ததுன்னா அவன் அது போக மாட்டான். அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப என்ன அப்பீல் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கேட்சியா இருக்கணும். அது இருந்தாதான் அடுத்து எனக்கு அந்த வேகமே வரும். ஸோ அதனால எப்பவுமே டைட்டில தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பேன், கதையெல்லாம் அப்புறம் தான். செம்ம டைட்டில் ஒன்று வைக்கணும். அந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சு நான் எழுதின கதையில் மோஸ்ட்லி 13 ஸ்கிரிப்ட்ல வந்து ஒரு 10 ஸ்கிரிப்ட் அப்படிதான் இருக்கும். ஸோ சொப்பன குழந்தைன்ற அந்த டைட்டில் வச்சுட்டு, அது வந்து ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற ஒரு பையன் வந்து படிக்க மாட்டேங்கிறான், ஷார்ட் ஃபிலிம் தான் எடுக்கணும், ஃபிலிம்ல வரணும்னு பாக்குறான். அப்பா வந்து அவர் சிஏ பண்ணல, ஆனா அதனால அவமானங்களை ஃபேஸ் பண்றாரு ஆஃபீஸ்ல. அதனால இவர் வந்து சிஏ பண்ணும். ஸோ படிப்பா நடிப்பா அப்படின்ற மாதிரி கிளாஷ். அதாவது படிக்கிறதா பிடிக்கிறதா, அந்த மாதிரி அவனுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை தான் பண்ணணும், அதை தான் பேரண்ட் கைட் பண்ணுமே தவிர உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் கொண்டு போய் அவன் மேல த்ரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இல்ல. இந்த தலைமுறைக்கு இப்போ இருக்கிற சூழலுக்கு இது ரொம்ப ரெலவெண்டான சப்ஜெக்ட்ன்றது தோணும். ஏன்னா அந்த காலத்துல அப்படி கிடையாது. அந்த காலத்துல அப்ப எல்லாரும் இந்த சுற்றுப்புற சூழல்ல இருக்கிறவங்க எல்லாம் பண்றாங்களோ, அப்புறம் நம்ம அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அப்படிதான் போகணும். இப்போ அப்படி கிடையாது. இப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதில் நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கிற கான்செப்ட். இப்போ நீங்க பண்ண பிளேஸ்ல ஆல் தீஸ் பிளேஸ் ஆஸ் அ கிரியேட்டர் உங்களுக்கு எல்லாம் எடுத்து யுவர் ப்ராடக்ட், தேர் ஆல் யுவர் பிரெயின் சைல்ட். அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு எந்த ஸ்கிரிப்ட சொல்லுவீங்க? அதுதான் அடுத்த வருஷம் 2016 போட்ட இந்த காளீஸ்வர பவனம் பிளேயே சொல்லுவேன். 2015 அப்பாவுக்கு போனதுக்கு அப்புறம் நாங்க போட்ட பிளே தான் இந்த சொப்பன குழந்தை. So that one best play award in the Karthik Fine Arts award வாங்கிட்டு best play. 2016 நாங்க போட்ட காளீஸ்வர பவனமும் best play award வாங்கிட்டு. So காளீஸ்வர பவனம் is very close to my heart because அந்த சப்ஜெக்டே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஓவர் தி பீரியட் ஒரு 30-40 வருஷத்துல இன்ட்ரோல்ல அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வந்த பிளேன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு டிராமாவா அது அமைஞ்சுது பை காட்ஸ் கிரேஸ். ஒரு கதையில வந்து ஒரு ஹீரோ சென்ட்ரிக்கா போயிட்டு இருக்கும். அந்த ஹீரோ தப்பு பண்ணிட்டான், அவன் மேல ஒரு பழி இருக்கு, அதை களங்கத்தை தொலைக்கிறதுக்காக தாத்தா ஹெல்ப்பை தேடி நாங்க போறோம் அப்படின்ற அந்த இடத்துல வந்து அந்த தாத்தாவே அவனை ட்ராப் பண்ணி பிடிக்கிறாருன்றதுதான் கதை. ஸோ செகண்ட் ஹாஃப்ல அந்த ஹீரோ பிகம்ஸ் ஆன்டி ஹீரோ, ஹவு தாத்தா ட்ராப் ஹிம் அண்ட் மேக் ஹிம் கன்ஃபஸ் ஹிஸ் மிஸ்டேக் அப்படின்றது. ஸோ அந்த இன்ட்ரோல் பிளாக் ஆஃப் த பிளே வந்து ஒரு பயங்கர ஹைலைட் ஆயிடுது அந்த கோடை நாடக விழால. யாருமே இன்ஃபேக்ட் வந்து சீட்டை விட்டே எழுந்து போல, ஏன்னா எழுந்து போயிட்டு வந்தா அடுத்த சீன்ல டைலாக் ஃபர்ஸ்ட் மிஸ் ஆயிடுன்ற அளவுக்கு அன்னைக்கு கோடை நாடக விழாவை இனாகிரேட் பண்ண போது அப்படியே ஆடியன்ஸ் அப்படியே சீட்ல ஆணி அடிச்ச மாதிரி உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக் வந்து அவ்வளவு உங்களை அப்படியே நிலக்குலையே செய்யற மாதிரி ஒரு அந்த பிளே தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா அது எழுதும் போதே வந்து எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி கிரியேட் ஆச்சு. ஏன்னா கதையை சொல்லிட்டே வரோம், திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை கொடுக்குறோம். இது ஆடியன்ஸ் எப்படி அதை ரிசீவ் பண்ண போறாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு இன்ட்ரோல் பிளாக். அது வந்து எங்களுக்கு as expected we got all the awards that year. So அதுதான் காளீஸ்வர பவனம். அதுலதான் நான் அந்த தாத்தா ரோல் பண்ணேன். அது that's close to my heart. இப்போ உங்களுடைய பிளேல நீங்க வந்து இந்த பர்சனல் ஃபேவரட் இதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா புதுசா ஏதாவது ஒரு யூனிக்கா இந்த பிளே வந்து இட்ஸ் வெரி யூனிக் சார், இதனால இந்த காரணத்தினால இது ரொம்ப யூனிக் அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒரு பிளே சொல்ல முடியுமா? நான் பண்ணிருக்கோம் சார். அது இப்போ சதுரங்க பார்வைன்னு ஒரு பிளே பண்ணோம். சதுரங்க பார்வை பிளே பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப சப்ஜெக்ட் வந்தது கிடையாது. டிராமால ஸ்போர்ட்ஸ் பத்தி இது தோ இட்ஸ் இன்டோர் கேம், இது செஸ் பத்தின ஒரு கதை. செஸ் பத்தின டைட்டில்ல நிறைய வந்திருக்கு. செக் அண்ட் மேட்னு ஒரு பிளே வந்திருக்கு, கே ராமன் எழுதியிருக்காரு.
அது வந்து ஒரு 2 பேரோட இது வந்து ஒரு செஸ் பிளேயரை பத்தின கதையே ஒண்ணு நான் காயின் பண்ணேன். எனக்கு திடீர்னு ஒரு நாள் எனக்கு எப்பவுமே திடீர்னு ரொம்ப ஸ்பார்க் வரும். அப்பாவே சொல்லுவார், எது வந்தாலும் எழுதி வை, உடனே டாக்குமெண்ட் பண்ணி எழுதி வைக்கணும். அப்புறம் படிச்சு பாத்தீங்கன்னா அது ஃபன்னியா கூட இருக்கும். பட் அந்த நேரத்துல ஞாபகம் வரும்போது எழுதணும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நான் நிறைய நோட்ஸா அங்கங்க எங்க கிடைக்கிறதோ அதெல்லாம் எழுதி வைப்பேன். திடீர்னு ஒரு நாள் படிப்பேன், அது நல்லா இல்லைன்னா டெலிட் பண்ணுவேன், இல்லைன்னா டீச் போடுவேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்தது. ஒரு பயங்கரமான செஸ் சாம்பியனு ஒரு 7 வயசு பையன்ட்ட தோத்தா எப்படி இருக்கும்? இவன் தான் சாம்பியன், உலகமே கொண்டாடுறது, அப்படியே கர்வமா இருக்கான். அவன் வீட்டுல போய் அண்ணா பையன்கிட்ட விளையாடுறான், தோத்து போறான். ஸோ வேர்ல்டே வந்து சாம்பியன் சொல்றவன் வந்து ஒரு 7 வயசு பையன்கிட்ட ஜெயிக்க முடியலன்னு அன்னிலேருந்து அவனுக்கு அந்த ஒரு கிரட்ஜ், ஒரு அவனோட ஈகோ டச் ஆயிடுறது. இவனை ஜெயிச்சாதான் நம்ம வந்து சாம்பியன், இல்லைன்னா நம்ம சாம்பியன் இல்லைன்னு. கடைசி வரைக்கும் அவனால ஜெயிக்க முடியல. அதான் கதை. எல்லாமே நான் சொன்னேன் உங்களுக்கு, எங்க டிராமா எப்படி இருக்கும்னா உங்களுக்கு 10 நிமிஷத்துல கதையில வந்துடணும், த்ரில்லரை ஸ்டார்ட் பண்ணிடணும். சூப்பர் சார். இப்போ உங்களுக்கு எழுத்தாளர், அதாவது கதாசிரியர், ஸ்கிரீன் பிளே பண்றவர், அப்புறம் இயக்குனர், நடிகர், இந்த 3 ரத்னத்துல எந்த ரத்னம் உங்களுக்கு யூ ஃபீல் இஸ் அ ஸ்ட்ராங் பர்சன்? ஆக்டர் தான். ஸோ ஆக்டிங் எனக்கு இன்னைக்கும் வந்து எனக்கு ஆக்டிங்க்கு தான் தீனி போடணும்னு தான் நான் விரும்புவேன். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு எனக்கு தெரியும், நீங்க பல விருதுகள் உங்களுடைய ஸ்கிரிப்ட்ஸ், உங்களுடைய தியேட்டர் குரூப்புக்கு நிறைய லாஸ்ட் 10 years நிறைய வாங்கியிருக்கீங்கன்னா, இது ஆர் எனி அதர் ரெக்கக்னிஷன், இது வரைக்கும் அந்த ரெக்கக்னிஷன்ல இது வந்து ரொம்ப முக்கியம் சார் எங்களுக்கு. இந்த பர்டிகுலர் அவார்டு, இந்த பர்டிகுலர் ரெக்கக்னிஷன் ஆர் ஈவன் ஒரு நார்மல் என்டார்ஸ்மெண்ட் ஆர் காமெண்ட் பை அ பிக் ஆக்டர், அது வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னு ஒரு ஸ்பெஷலா ஃபீல் பண்ற ஒரு ரெக்கக்னிஷன் சொன்னா நீங்க எதை சொல்றீங்க? ரெகக்னிஷன் அப்படின்னா முதல்ல டிராமால இருக்கிற சீனியர்ஸ் எல்லாருமே என் டிராமாவை மனசார பாராட்டியிருக்காங்க. ஒய்ஜி மகேந்திரன் சார்ல இருந்து ஆரம்பிச்சு எஸ்.வி. சேகர் சார், காத்தாடி ராமமூர்த்தி, டி.வி. வரதராஜன், மாது பாலாஜி, அந்த மாதிரி குழந்தை மாலி, அப்புறம் எல்லாருமே ஆல் அகஸ்டோலாம் ஒரு டிராமா முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணுவார் அடுத்த நாள். அவ்வளோ டீட்டெயிலா அதை பத்தி எல்லா அனாலிசிஸும் சொல்லுவார், எப்படி இருந்தது அப்படின்னு. அப்பா 16 அடி பாஞ்சா நீ 32 அடி பாஞ்சிட்ட அப்படிம்பாரு, அந்த மாதிரிலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் எனக்கு சீனியர்ஸ் எல்லாருமே என்ன அப்ரிஷியேட் ஹோல் ஹார்ட்டா பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸிங்ஸ். அது கலை பாரம்பரியத்திலிருந்து வரக்கூடிய திரு கூத்தபிரானின் மகன் திரு ரத்னம் கூத்தபிரான் அவர்கள். இவர் வந்து ஆக்சுவலா வந்து அங்க இருக்க வேண்டிய காரணம் என்னன்னா, இவர் ஒரு ரஜினி வெறியர் உங்களை மாதிரி. நான் ஆக்சுவலி அவார்டுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச அவார்டு வந்து நாடக முத்ரா அவார்டு. இந்த முத்ரா பாஸ்கர் கிட்ட இருந்து கிடைச்சது. அந்த முத்ரா அவங்க ராதா பாஸ்கர், முத்ரா பாஸ்கர் அவங்களுடைய யூனிட்ல இருந்து அந்த சதுரங்க பாறை டிராமா பார்த்துட்டு அந்த இயர்ல வந்து தே டிசைடட் நாடக முத்ரா அவார்ட் டு பி கிவன் டு மீ. அது ஒரு பெரிய அக்கேஷன். பிகாஸ் அது அந்த பிரசிடென்ட் நல்லி குப்புசாமி சாரோட கையாலையும் அந்த ஏஆர்எஸ் அவங்களாம் தலைமை தாங்கி அது ஒரு ரெகக்னிஷன். ஃபர்ஸ்ட் எனக்கு அதான் அவார்டுன்னு பாத்தீங்கன்னா இதுல. மற்றபடி இதுலலாம் நிறைய அந்த பிளேக்காக வாங்கினது, பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ரைட்டர், அதெல்லாம் நிறைய வாங்கிட்டேன். அந்த கோடை நாடக விழாவில் எவ்ரி இயர் எங்களுக்கு ஏதாவது ஒரு 2-3 அவார்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ரீசெண்டா வந்து வாணி கலா நிபுணா அவார்டு வந்து எனக்கு வாணி மஹால்ல இருந்து வந்தது. அது ஒரு எனக்கு ஒன் ஆஃப் தி பிரஸ்டீஜியஸ் மூமெண்ட் ஃபார் மீ. பிகாஸ் 75 years ஓல்டு சபா, அது வந்து அவங்க அங்கேருந்து ரெகக்னிஷன் வருது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி கிரேட் திங். ஸோ அது எனக்கு இப்போ லாஸ்ட் ஆகஸ்ட்ல வந்து வாணி கலா நிபுணான்ற அவார்டு வந்து தே கன்ஃபர்ட் ஆன் மீ அண்ட் தட் வாஸ் ஆல்சோ அனதர் கிரேட் மொமெண்ட் ஃபார் மீ. ரியலி வெரி வெல் டிசர்வ்ட். நீங்க after listening to all your work and the contribution நீங்க பண்ணது வந்து நீங்க வந்து இந்த எல்லா அவார்ட்ஸ் ரெகக்னிஷனுமே ஐ திங்க் ஃபுல்லி டிசர்விங். இப்போ வந்து இந்த கடைசி கொஸ்டின், திஸ் இஸ் லாஸ்ட் கொஸ்டின். இதுல வந்து நாடகம் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் பர்ஃபார்மிங் ஆர்ட் அந்த காலத்துல தெருக்கூத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே அது வந்து ப்ராக்ரஸ் ஆகி ஒரு ஸ்டேஜ் பிளேஸ், அப்போ வந்தப்போ சினிமா வந்தது. சினிமா வந்தப்போ கொஞ்சம் ஒரு அந்த பிகாஸ் ஆஃப் த அட்ராக்ஷன் ஆஃப் த செல்லுலாய்ட் பின்னாடி கொஞ்சம் நாடகம் அப்படி கொஞ்சம் பின்னாடி இருந்தது. ஆனாலும் சினிமாவுக்கு ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவ் நாடகமா இருந்தது. ஸோ அதனால நாடகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களுக்கு. சமுதாயத்தில் அவ்வளோ பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் வெஹிக்கிளா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நாடகத்தோட, தமிழ் நாடகத்தோட ஒரு பொற்காலம்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அமெச்சூர்ன்றதை வச்சுப்போமே, இந்த ரியல் பாய்ஸ் கம்பெனி அந்த இதில் கூட போகாம பொதுவா பாத்தீங்கன்னா கூட
50s 60s 70s 80s அப்படின்னு வந்து இந்த 40 வருஷத்தை நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து 70s பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டை வி காட் தி டெலிவிஷன் சேனல். 70s தூர்தர்ஷன் வந்தது. அது அந்த ஒரு ஆடியன்ஸ்க்கு டிராமா இல்ல சினிமான்றவங்களுக்கு டெலிவிஷன் அப்படின்னு. இப்போ 90s வந்தது. வி ஸ்டார்டட் சீயிங் சேட்டலைட் சேனல்ஸ். நிறைய சேட்டலைட் சேனல் வராது. அஃப்கோர்ஸ் அப்புறம் மில்லேனியம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் ஓடிடி, இந்த பிளாட்ஃபார்ம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், அது இதெல்லாம் வந்து எல்லாம் வந்துடும். இப்படி இருக்கும்போது நேச்சுரலா வந்து இன்னைக்கு ஒரு ஒத்துக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல 100 சபாக்கு மேல இருந்தது தமிழ்நாட்டுல. பாத்தீங்கன்னா கிவன் பாயிண்ட் இன் டைம் ஒரு மாசம் ஒரு 15-20 நியூ பிளே இனாகுரேஷன் அப்படிலாம் ஹோல் திங். அப்படி இருந்த ஒரு நாடகத்துறைங்கிறது இப்போ வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ், அந்த ஒரு ப்ராமினன்ஸ் இல்லாம தான் இருக்குங்கிறது ரியாலிட்டி. இது எனக்கு நான் இந்த கேள்வியை வந்து நான் இன்டர்வியூ பண்ற எல்லார்ட்டையுமே கேட்கிறேன். சோ இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் அவங்கள நாடகத்துக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட், இந்த மாதிரி ஒரு இது இப்படிங்கிற ஒரு டேஸ்டே இல்லாம போயிடுது. அவங்க பிறக்கறச்சே வந்து செல்போனோட பிறந்து பார்த்து அப்படியே எங்கேயும் போயிட்டாங்க. எல்லாம் படத்தையே செல்போன்ல பாத்துடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்கள இன்வால்வ் பண்ணி அவங்கள என்கேஜ் பண்றதுக்கு உங்களுடைய ரத்னம் கூத்தபிரான் இவ்வளவு வருஷம் இதுல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கீங்க, கமெண்டபிள் ஒர்க். உங்களை தனிப்பட்ட முறையில இதெல்லாம் பண்ணணும் சார். பண்ணா டெஃபினட்டா நம்ம வந்து இந்த யங் ஜெனரேஷன் ஜென்சி அவங்களெல்லாம் உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அது என்னவா இருக்கும்? இது ரொம்ப டக்குன்னு பதில் சொல்ல முடியாத மாதிரி ஒரு கேள்வி அது. ஏன்னா இன்னைக்கு நாடகத்தோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. பட் திரும்பி அந்த கோல்டன் பீரியட் அதெல்லாம் நீங்க ஓகே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறமா அந்த மாதிரி வரல அப்படிங்கிறதுனால நம்ம அதை சொல்றோம். ஆனா அதுக்கப்புறம் அந்த பீரியட்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கு. ஆனா என்ன, எதுவுமே இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே டாக்குமெண்ட் ஆகாம இருக்கு. அதுதான் மெயின் ப்ராப்ளம். இன்னைக்கு வரைக்கும் 1940 இருந்து இப்ப வரைக்கும் நம்ம கிட்ட நாடகத்தை பத்தின தகவல்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த நம்ம நண்பர் இளங்கோ குமணன் தான் அதை ஒரு முயற்சியா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அவர் தெய்வத்தில் தெய்வம் போல உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, இளங்கோ குமணன். அவர் வந்து அதை பத்தின நாடகங்களை பத்தின எல்லா தொகுப்பும் பண்ணிட்டு இருக்காரு. டிவி ராதாகிருஷ்ணன் அதை பத்தின ஒரு நூலை எழுதியிருக்காரு. ஏன்னா டிராமாவை பத்தின ரீச் வந்து அப்படியே கிராஜுவலா குறைஞ்சு போயிடுது. அதுக்கு மெயின் ரீசன் நான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றது என்னன்னா, இந்த 2004ல இருந்து தான் ஐ திங்க் எப்போ இந்த ஐடி வந்து பவர்ஃபுல்லா உள்ள வந்து இறங்கித்தோ, ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் இந்த இன்ஜினியரிங் அது இதுன்னு இந்த ஒரு என்ன சொல்லுவது கரியர் கோல் ஓரியன்டா போகும்போது எல்லாருமே வந்து பிரிஞ்சுட்டாங்க. கண்ணா பின்னான்னு ஒருத்தன் இங்க படிப்பான், ஒருத்தன் அங்க படிப்பான். அந்த மாதிரி நிறைய மாறுதல் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம டே டு டே லிவிங்ல இருந்து இங்க சென்னையில இருந்தவங்க திடீர்னு தாம்பரத்துக்கு போறது, இந்த மாதிரி ஒரு லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் என்டர்டைன்மெண்ட்ன்ற மாதிரி ஒரு பீரியட் வந்தது. ஸோ அப்போதான் இட் வாஸ் கன்ஃபைன்ட் டு ஒன்லி தி லிமிடெட் சர்க்கிள். இப்ப சவுத்னா வெறும் இந்த மயிலாப்பூர், ஆழ்வார்பேட், இந்த சைடுனா டி நகர், வாணி மகால். ஸோ இப்படிக்குள்ள அந்த மாதிரி அந்த சர்க்கிள் வந்து குறைய ஆரம்பிச்சுது. தட் இஸ் பிகாஸ் இந்த மாதிரி பீப்புள் வேர் இந்த ஐடி ஃபோக்கஸ்டா அந்த சேஞ்சஸ் எல்லாம் நிறைய வரும்போது என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா வெறும் டிராமா, சினிமா, பீச்சு, கோவில் இதுதான் இருந்தது. ஆனா அது அப்படியே கிராஜுவலா வந்து டிராமால இருந்தவங்களே சினிமாக்கு போயிட்டாங்க. ஸோ இங்க வந்து அந்த ரைட்டர்ஸ், அந்த ஷார்டேஜ் ஆஃப் ரைட்டர்ஸ், ஷார்டேஜ் ஆஃப் ஆக்டர்ஸ் இதெல்லாம் வந்தது. அதை ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டே இருந்தோம் மேல. பட் இருந்தாலும் மக்களை போய் ரீச் பண்ண முடியல. பிகாஸ் சினிமா மோகம் ஜாஸ்தி. இன்னைக்கும் சினிமா மோகம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. சினிமா ப்ரியாரிட்டி. இன்னைக்கு காம்படிஷன், ஓடிடி இதெல்லாம் வந்துருக்கு. எப்படி இதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய வந்து ரீச் பண்ணணும் சார். நம்ம வந்து நம்ம வந்து தற்பெருமைன்னு பார்க்காம we have to reach out to people. we have to keep on communicating. அவனுக்கு அது நாகிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சோசியல் மீடியா ஏதோ ஒன்று வச்சுட்டு ஒரு டேட்டா பேஸ் வச்சுட்டு நம்ம நிறைய நம்மளை பத்தின தகவல் போய் சேரணும். அது போய் சேர்றது இல்லை. செகண்ட்லி மீடியா இப்போ பிக் குரூப்ஸ் லைக் ஹிந்து இவங்கெல்லாம் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் எழுதிட்டாங்க. இப்ப அதெல்லாம் வரதே கிடையாது. ஸோ நிறைய மீடியால வந்து இந்த விமர்சனங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. 1-2 வரும், சில அது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளே பத்தி எல்லாம் வரும், அவ்வளவுதான். பட் ரெகுலரா இதுக்கு ஒரு காலம் கிடையாது. ரெகுலரா இதுக்கு ஒரு டிவி சேனல் கிடையாது. ரெகுலரா இதை பத்தி பேசுற ப்ரமோட் பண்ற ஒரு குரூப் கிடையாது. இது எல்லாமே வந்து ஓவர் ஹஸ் காட் இன்ஃப்ளூயன்ஸ் கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ். இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நீங்க அந்த கேள்வியை இப்ப கேட்டுட்டீங்க, டிராமா எப்படி ஃபர்தரா கூட்டம் எப்படி வர வைக்கிறது அப்படின்னா. இப்போ ஜோக்கா சொல்லணும்னா ஒண்ணு சொல்றேன், சுதா ரகுநாதன் கச்சேரி, அருணா சாய்ராம் கச்சேரின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டிட்டு எதிர்பாராத காரணத்தினால அவங்க வர முடியலன்ட்டு நான் நாடகத்தை போடலாம். அப்போ அங்க வந்து ஒரு 1000 பேர் நம்ம டிராமா பார்ப்போம். இது நான் சும்மா சொல்லுவேன்.
பட் தட் cannot happen every time. ஓகே, அது பண்ணவும் முடியாது, ஜோக்கிங்கா வேணா நம்ம சொல்லிக்கலாம். இது இப்ப ரியல் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டு பார்க்கணும் அப்படின்ற அந்த ஹேபிட்டை ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ணணும். இப்ப என்னன்றதுன்னா, நீங்க இலவசமா தான் நாடகம் போடுறீங்க, ஏன்னா இலவசமா போட்டாலும் வரமாட்டேன்றான், அதனால ஏன் நான் இப்ப டிக்கெட் போட்டா எப்படி வருவான்னு நீங்க கேட்பீங்க. நான் என்ன சொல்றேன், ஆல்ரெடி நீங்க கூட்டம் வரல, 5 வருஷமா வரலன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், கொரோனா வேற வந்துருக்கு நடுவில், அதுக்கப்புறம் வந்து இப்ப 5 வருஷமா போட்டு இருக்கோம், இனியோ கூட்டம் தான் வரல. பட் நீ இந்த ஆர்ட்டுக்கு வந்து ஏன் ஒரு ப்ரையாரிட்டி, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து என் டிராமா பார்க்கணும்னா நீ டிக்கெட் வாங்கிட்டு வரணும்ன்ற அந்த இது வந்ததுன்னா, இப்போ இது நல்லா இருக்கு இந்த டிராமா அப்படின்ற நியூஸ் போச்சுன்னா அதை எங்க இருந்தாலும் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணுவாங்களே இல்லையா. இப்போ புக் மை ஷோ அதெல்லாம் வந்திருக்கு, அதுல வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை நீங்க பண்ணலாம். அண்ட் ஆல்சோ காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு நீங்க நிறைய வந்து செட்டிங்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப இல்லாம ஒரு மினிமல் இதுல பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆங்கிளுக்கும் வரணும். எல்லாமே சுத்தி பாத்தீங்கன்னா இது வந்து அத்தனை பேரும் ஊர் கூடி தேர் இழக்கணும்ன்ற மாதிரி அவங்க அத்தனை பேரும் உட்காந்து முதல்ல ஒரு மைண்ட் செட் வரணும். எப்பவுமே நானே தான் டிராமா போடுவேன்னு சொல்லி ஒரே இவங்களே போட்டு இருக்க கூடாது. ஒரு 10 வாட்டி நம்ம போட்டோம்னா நம்ம இவங்க போடட்டும் அப்படின்னு அந்த மாதிரி நிறைய ஒரு மனசுக்குள்ள ஒரு இது வந்துடணும் சார். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் இது. அந்த மாதிரி வந்து நிறைய எல்லாருமே எல்லாத்தையும் பரிமாறணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்ததுன்னா ஐ திங்க் நிறைய இப்போ என்ன ஆயிடுறது, அந்த சீசன் டைம்ல இப்போ கோடை நாடக விழானா அந்த 12 நாளும் ஹவுஸ்ஃபுல்லா போகும். அதுதான் டிராமாவனா அவ்வளவுதான், அடுத்த மாசம் ஒண்ணுமே இருக்காது. அதே டிராமா அடுத்த நாள் நீங்க MFICல போட்டீங்கன்னா 10 பேர் 20 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தணும். ஸோ ஆடியன்ஸே கம்மியாயிட்டாங்கன்றது தான் ஃபேக்ட். ஸோ ஆடியன்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த ஃபேமிலியில வந்து ஒருத்தர நாடக நடிகரை ஆக்கிடணும். கண்டிப்பா வேற வழியே கிடையாது. உனக்கு ஒரு ரோல் இருக்குடா வாடான்னா அவன் வருவான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் வருவான். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணி ஒரு பில்டப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது இட்ஸ் a challenge to the drama field. We can't help it. So we are trying our best to put a lot of brain in getting that to happen. Some people are இப்போ இன்னைக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பயோபிக் அப்புறம் இந்த சுவாமி ரிலேட்டடா, அதாவது டிவைன் ரிலேட்டடா போடுறது, இந்த மாதிரி ரிலீஜியஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பிளே எல்லாம் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் வருது. அனுமதி இலவசம் தான் பண்றாங்க. அது அனுமதி இலவசம்ன்றது தான் சார் இன்னைக்கு நாடகத்தோட ஒரு மெயின், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிராபேக்கா நான் பாக்குறேன். நீங்க எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துட்டு பழகிட்டதுனால நான் ஒரு டிராமா போடணும்னாலும் அங்க அவரு டிக்கெட் போட்டா அவர் வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி ஆயிடுறது. கூட்டம் வர்றது முக்கியமா, டிராமாக்கு ஒரு ப்ரைடை இன்க்ரீஸ் பண்றது முக்கியமா, ஆர்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது முக்கியமா, அதுலதான் நம்ம நிக்கணும். ஒரு டிராமானா இது இப்படிதான் அப்படி நீங்க ஒரு 500 ரூபா 300 ரூபாய் டிக்கெட் வைங்க, ஒரு வருஷத்துக்கு எவனுமே வராம ஓடட்டும் தியேட்டர். டிராமா பார்க்கணும்னு அப்புறம் தான் இல்லப்பா பார்த்து வந்து பார்க்கணும்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குப்பா அந்த டிராமா, அப்போ ஒருத்தன் வருவான். இப்படிதான் சார் இன்க்ரீஸ் ஆகும் அது. அதனால எவ்ரி ஒன் ஷுட் பி யுனைட்டடா டிக்கெட்டட் ஷோ ஒன்லி. அது வருங்க. அது நீ ஆனா டிராமா ரொம்ப படு மோசமா போட்டுட்டு டிக்கெட் பண்ணக்கூடாது, அது வேற அடுத்த கதை அது. ஓகே, டிராமாவும் நல்ல குவாலிட்டியா போடணும், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு. பிளஸ் டிக்கெட்டட் ஷோவா தான் நாங்க போடுவோன்றது ஒரு ஃபர்மா நம்ம டிசிஷன் எடுக்கணும். எடுத்து கிராஜுவலா தான் இதை கொண்டு வரணும். ஓவர் நைட்லாம் டக்குன்னு வரமாட்டான், ஃப்ரெண்ட்ஸே வரமாட்டான், எங்க ஓசியில கொடுத்தாலும் வரமாட்டான். இது ஒரு பெரிய ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டினா நீங்க கேட்டு முடிச்சிட்டீங்க. என்ன பண்றது? நீங்க வந்து ஜோக்கா சொன்னீங்க, கூட்டம் எப்படி கூட்டுறது இது மாதிரி இவங்க சுதா ரகுநாதன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அவங்க ஒத்துக்கணும், எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணலாம். அது கோல்டன் பீரியட்லாம் அந்த காலம் இருந்தாலும் இந்த காலத்துலயும் நல்ல நாடகங்கள் வருது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதை எழுதுறவங்க, ரைட்டர்ஸ், டைரக்டர்ஸ், இன்ட்ரெஸ்டட் ஆக்டர்ஸ் இவங்கெல்லாம் கம்மி ஆயிடுது, ரொம்ப ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆயிடுது. அதனாலயும் ஒரு ரீசன் வரமாட்டேங்குது. அண்ட் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் பீப்புளுக்கு அவைலபிளா இருக்கிறது, அப்புறம் அது ஒண்ணு நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இங்கேருந்து போய் தேட்டருக்கு சபாக்கு போய் உட்காந்து பார்க்கணும் ஆடிட்டோரியத்துல அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறது. அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, இங்க ஏதோ செல்போன்ல இருந்தா எல்லாத்தையுமே பார்த்துடலாம், அந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி பார்த்துடுறாங்க. ஸோ அது ஒண்ணு. பட் ஐ திங்க் எனிவே தொடர்ந்து கன்சிஸ்டண்டா இப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து நீங்க கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்றதுனால நிச்சயமா வந்து இதுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஆனா அதை வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு இன்ஃபேக்ட் இந்த இன்டர்வியூ மூலமா உங்கள்கிட்ட கூட நான் சொல்லுவேன் சார், நீங்க அடுத்து பண்ற ஸ்கிரிப்ட்ல உங்க டீம்லயே நிறைய எங்கேஜ் யங்ஸ்டர்ஸ், உங்க சன், ஐ நோ உங்க சன் இஸ் டூயிங் கிரேட் ஜாப், அவரை மாதிரி நீங்க இன்னும் யங்ஸ்டர்ஸ் என்கேஜ் பண்ணி மோர் அண்ட் மோர் புட் தெம் இன் த ஃப்ரண்ட். ஸோ ஏன்னா எப்பவுமே அவங்க யங்ஸ்டர்ஸ் நடிச்சாதான் யங்ஸ்டர்ஸ் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி அபவ் 60 தான் எல்லாம் நடிக்கிறாங்கன்னா
அந்த நேச்சுரலா அதுக்கு வந்து கிரௌட் இல்ல அது ஆக்சுவலி எங்க பிளேல கரெக்ட், எங்க பிளேல அப்படி இல்லை. யங்ஸ்டர்ஸ் நிறைய நடிக்கிறாங்க, நிறைய பேர் நாங்க இது பண்ணியிருக்கோம், இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சொப்பன குழந்தையில நடிச்ச பையன் வந்து நித்யராஜன் பேரு. அவன் அந்த டிராமாக்கு அப்புறம் நிறைய சினிமா சான்சஸ் எல்லாம் வந்தது அவனுக்கு. ஸோ அவன் சினிமாலாம் நடிச்சான், சிவகார்த்திகேயனோட விஜயோட நடிச்சான். அதே மாதிரி ஹிதேஷ் இப்ப அங்க கூட நடிச்சுட்டு இருந்தான். அவன் சின்ன வயசுலயும் அவனும் நிறைய சின்ன வயசுலயும் நடிச்சான். சினிமால கணம்ன்ற படத்தில் நடிச்சான், அவனும் நிறைய ஃபிலிம்ஸ்ல. ஸோ இது வந்து இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யாருக்கு வேணா எந்த டைம்ல வேணா பிரேக் கொடுக்கும், அந்த மாதிரி ஃபீல்டு இது. இந்த கதையே திடீர்னு நல்லா இருக்கு கதைன்னா அந்த கதையை பிடிச்சி உடனே ஒருத்தர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இல்ல ஒருத்தர் நடிப்பு தனியா வித்தியாசமா தெரிஞ்சதுன்னா அந்த ஆக்டரை செலக்ட் பண்ணி போய் நடிக்க வைப்பாங்க. இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு நீங்க 1970 போட்ட டிராமா பத்தி சொன்னா என்ன புரிய போகுது? ஒண்ணுமே புரியாது. ஸோ நாடக கலைன்றதே, நீங்க நாடகத்தை பத்தி பேசுனதுனால இதை பத்தி நான் சொல்லாம இருக்க முடியாது. நான் இப்போ கடைசியா லாஸ்ட் இயர் போட்ட டிராமா பேரே ராஜப்பான்ட்டு, நாடகத்தோட பேரே ராஜப்பா. அது நாடக கலைஞனோட லைஃப் ஸ்டோரி தான் அது. ஸோ அது வந்து ஒரு டிராமா போடுறதுன்றது எப்படி அது சின்ன வயசுல இருந்தே ஒரு நாடகத்து மேல ஒரு வெறியா இருக்கிறவனுக்கு கடைசி வரைக்கும் நாடகம் போடுறது எப்படி கஷ்டமா இருக்குன்றது அது ரொம்ப ஹியூமரஸா கொண்டு போன ஒரு பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் அபவுட் டிராமா தான் அது. அது ஒரு நாடக நடிகனும் பார்க்க வேண்டிய நாடகம்னு எல்லாரும் ரிவ்யூ எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் பார்த்தாங்க. எவ்ரிபடி லைக் த பிளே. அந்த டிராமால சொல்றதுதான் இன்னைக்கு நடக்கிறது. இப்போ ஸ்பான்சர் எனக்கு இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர்கிட்ட நம்ம போய் அப்ரோச் பண்ணோம்னா நம்மளுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்குற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய பாப்புலரா இருக்கணும். நாட் டு எக்ஸ்டெண்ட் தட் வி கண்டினியூ. ஒரு பிளேயோட நின்றுடும், திரும்பி அடுத்த பிளே போகணும். ஸோ எவ்ரி டைம் ஸோ லாட் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் உள்ள வரணும். கார்பரேட் வந்து நிறைய இந்த ஆர்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு உள்ள வரணும். தே ஹேவ் டு டேலண்ட் ஹண்ட் மாதிரி ஸ்பாட் பண்ணணும். ஸ்பாட் பண்ணி இது நல்லா இருக்கு, இந்த கதையெல்லாம் போய் சேரணும். இப்போ நிறைய பேர் எங்க ட்ராமா பார்த்துட்டு இது ஒரு காலேஜ்லயும் போடணும் சார் அப்படிம்பாங்க. நான் ரெடியா தான் இருக்கேன், நீங்க தானே போடணும், அந்த காலேஜ் கூப்பிட்டு நம்மள போடணும். ஸோ எப்படி ரீச் அவுட் பண்றது? ஸோ மீடியாவில் பப்ளிசிட்டி வரணும். ஸோ மீடியாவில் போனால் இவங்க நம்ம கிட்ட பைசா கேட்டாங்கன்னா நம்ம எங்கேயும் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கறது? நீங்க தான் ஃப்ரீயா தான் பண்ணணும். அது ப்ரொமோட் பண்றதுன்றது ஃப்ரீயா தானே பண்ணி ஆகணும். நாங்க ப்ரொமோஷன் வந்து ஓரளவு சோசியல் மீடியால எங்களை பண்ணிக்க முடியும். பட் வைடர் ரேஞ்சில் பண்ணணும்னா அவங்க வந்து அதை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பட் சப்போர்ட் நிறைய இருக்கு மீடியால இருந்து. பட் இட் இஸ் லிமிடெட், நாட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரீச்சிங் லாட் ஆஃப் பீப்புள். அந்த காலத்துல ஆனந்தவுடன் ரிவ்யூ படிச்சுட்டுலாம் நாடகம் வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி கம்பல்சரியா ஒரு ரிவ்யூ எழுதிதான் ஆகணும்ன்றத அந்த மாதிரி கம்பல்சரி யாருக்கும் இல்லை. ஸோ ரிவ்யூ நம்மளா வந்து இந்த மாதிரி மைக்க வச்சுட்டு கேட்டு உங்க கருத்தை சொல்லுங்கன்னு ஒரு வீடியோ பைட் எடுத்து அதை நாங்க போட்டு அப்படி ப்ரமோட் பண்ணிக்க வேண்டியதான ஒரு நிலைமையா இருக்கு. பட் இட் வில் சேஞ்ச், எவ்ரி திங் வில் சேஞ்ச். ஸோ கொரோனா போது அப்படியே ஸ்டக் ஆனோம், ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சோம். பட் அகெயின் ஆஃப்டர் தட் another 4 yearsக்கு அப்புறம் பார்த்தா ஸ்டில் dramas are flourishing only wherever we go. இப்போ நாங்க கம்மிங் வீக் we are going to Trivandrum, 2 பிளே அங்க போடுறோம் சூர்யா ஃபெஸ்டிவல்ல, ஒன் ஆஃப் தி prestigious ஃபெஸ்டிவல். அதுல நாங்க 2 பிளே டாப் கிளாஸ் பிளே 2 போடுறோம். நல்ல ஃபுல் ஆடியன்ஸ் 100% வருவாங்க. 300 பேர் 400 பேர் கண்டிப்பா வருவாங்க. அது ஆல்ரெடி நாங்க 3 years கண்டினியூஸா போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளென்டி. ஹவு யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஹவு யூ ஆர் கோயிங் டு டூ தட்ன்றது தான் உங்க சேலஞ்ச். வெரி வெல் செட். உங்க குழுவோட சூர்யா ஃபெஸ்டிவல் பர்ஃபார்மன்ஸஸ்க்கு வாழ்த்துக்கள் சார். இது நேரம் இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு கொஸ்டின்ஸ், நம்முடைய வியூவர்ஸுக்கெல்லாம் உங்களுடைய ஜேர்னி, ஸ்டேஜ் தியேட்டர் ஜேர்னியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கும் மட்டும் இல்லை, உங்கள் பின்னால் இருக்கும், இதுக்கு பின்னால் இருக்கும் உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் டீம், இவ்வளோ பவர்ஃபுல்லாக இவ்வளோ பிளேஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி உங்களுக்கு கண்டினியூஸாக நடிக்கிற உங்கள் டீம், அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் நாடகக்கலை கண்டிப்பாக வாழும் அப்படின்னு சொல்லி அந்த பணியை தொடர்ந்து நாம் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ முக்கியமா ஒன்று சொல்லணும், நீங்க வந்து அதை பத்தி பேசலைன்னா நான் பேசுறேன். அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். ஸோ 2 அப்பாக்களுடைய நட்பு, இன்னைக்கு அந்த அப்பாக்களுடைய பையன்கள், நாம 2 பேருடைய நட்பு. உங்க அப்பாவை பத்தி நான் எப்படி பேசாம இருக்க முடியும் அந்த எண்ட் ஆஃப் த இன்டர்வியூல? ஸோ சங்கர சுப்பிரமணியம் அவர் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ்ல ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருந்து எல்லா போஸ்ட்லயும் இருந்தவர். அவர் வந்து அப்பாவுக்கு ஒரு நெருங்கிய நண்பர். அவருடைய சன்னான நீங்க வந்து கூத்தபிரான் அவருடைய நண்பரான என்னோட ரத்தனம் அவர் சன்னுகிட்ட நீங்க உரையாடுறது வந்து இது தோ நம்ம வந்து பழகிக்கல அப்படின்னாலும் ஒரு புது நட்பின் தொடக்கமா
இந்த நாளை நான் ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் ரத்னம் கூத்தபிரான் அவருடைய இன்டர்வியூ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பாருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. இன்னொரு எபிசோட்ல உங்களை மீட் பண்றேன். வணக்கம்.